ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, பட் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். நான் இது வந்து ஒரு ஒரு 7 நாளைக்கு முன்னாடின்னு தெரில, நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட கொஷின் கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன், யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, அது எனக்கே தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ போடணுன்றது என்னுடைய ஒரு சின்ன கனவுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து யாராவது ரிக்வஸ்ட் யாராவது கேளுங்கடா தயவு செய்து. ஏன்னா நான் வந்து யோசிச்சு வச்சிருக்க ஸ்டோரிஸ் எல்லாமே எஃப்எஃப்ஆ தான் இருக்குது. எனக்கு வந்து ஒன் ஷாட்டுக்கு எதுவும் பெருசாக ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. நான் யோசிச்சு வச்சிருக்க எல்லா ஸ்டோரிஸுமே நிறையா எஃப்எஃப்ஸ் தான். அது எப்படியும் ஒரு 4-5 எபிசோடுக்கு மேலே போகும். அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் தான் எனக்கு மண்டைக்கு வருது. எனக்கு ஒரு ஒன் ஷாட்ன்றது பெருசாக மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் நீங்கள் கமெண்ட்ஸில் தயவு செய்து நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தேவையான ரிக்வெஸ்ட் அண்ட் எஃப்எஃப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் கவலைப்படாதீங்க, நீங்கள் எவ்வளோ ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் உங்களுக்காக நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். நீங்கள் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் வந்துட்டு கேளுங்க. ஏதாவது ரிக்வெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னா, ஏதாவது ஒன் லைன் சொன்னீங்கன்னா கூட நான் அதை வச்சு ஸ்டோரியை வந்து அப்டேட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் உங்களுக்கு யார் வேணும்னாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் பயாஸ்க்கு ஒன் ஷாட் வேணுனாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். பட் நீங்கள் வந்து கேட்டால் தான் நான் ஒன் ஷாட் சொன்னோன்னா அப்லோடே பண்ணுவேன். நீங்கள் கேட்காத பட்சத்தில் நான் வந்து ஒன் ஷாட் அப்லோட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, நீங்கள் வந்து ஒன் ஷாட் அப்லோட் பண்ணும், உங்களுக்கு அப்போ ஒன் ஷாட் வேணுன்ற பட்சத்தை கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பயாஸ் பற்றி அது ஒரு ஒன் லைனாக நீங்கள் ஒன் கொடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எஃப்எஸ் இப்போ வந்துட்டு நம்ம மாஃபியா கிட்னாப்பர் முடிச்சிட்டோம். பட் எனக்கு வந்துட்டு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் இது ஃபுல்லாகவே கேட்ட பிறகு எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. என்னன்னா, என் வாய்ஸ் சுத்தமாக எதுலேயுமே சரியில்லை. நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் வந்து இப்போதைக்கு என்னால் பேக்ரவுண்ட் நாய்ஸஸை பெருசாக அவாய்ட் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் இருக்க கஷ்டம்தான். என்னால் பெருசாக அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஃப்யூச்சரில் என்னால் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் சாரிடா ஓ எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. சப்போஸ் ஃப்யூச்சரில் என்னால் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நான் இந்த மாஃபியா கிட்னாப்பரையே இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக ஃப்ளெட்ஜாக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு மாஃபியா கிட்னாப்பருக்கு போனஸ் பார்ட் வேணுமான்னு கேளுங்க. ஏன்னா நான் ஒரு கதை யோசிச்சு வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு போனஸ் பார்ட் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ நான் எதுக்கு ஆரம்பித்தா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், சாரி. இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சதுக்கான காரணம், நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பழகலாம். அதனால் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டேட்டாக வீட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி என்னோட உண்மையான பேர் வந்து ஆதிலட்சுமி. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பொண்ணுலாம் கிடையாது. சரி, அதை நான் போக போக நான் ரிவீல் பண்ணுறேன். என் ஏஜ்லாம் வேணும்னா நீங்கள் தான் கேட்கணும், நான் சொல்ல மாட்டேன். என் ஏஜெல்லாம் என்னால் ரிவீல் இப்போதைக்கு பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. அண்ட் நான் வந்து எதுக்கு ஆரம்பித்தேன்னா, எனக்கு வந்து பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன் சைட் லவ் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ஆக்சுவலி அந்த வீடியோவில் நடந்த எல்லாமே ஒன்று விடாமல் எனக்கு நடந்தது தான். நான் பொய் சொல்ல விருப்பம் இல்லை. அந்த கதை முழுக்க முழுக்க என்னோட கதை தான். அதில் நடந்த ஒரு விஷயமுமே என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் ரியலி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்கே கதை சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அண்ட் எதனால எனக்கு பிடிஎஸ் பிடிக்கும்னா, என்ன அவங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்ததுனால எனக்கு பிடிஎஸ் பிடிக்கும். அண்ட் ஃபேன் ஃபிக்ஷன் பிடிச்சதுக்கு காரணம் ஐ லவ் ஸ்டோரிஸ். அண்ட் எனக்கு இமேஜினேட் ஏதாவது ஒரு சின்ன இதை எடுத்து கொடுத்தாலே நான் அதை வந்து பெருசாக இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நான் யோசிச்சப்ப எனக்கு வந்து ஓகே, நம்ம நல்லா ஸ்டோரிஸ் இமேஜின் பண்ணுறோம், ஓகே நம்மளும் பெஸ்ட்டாக ஸ்டோரிஸ் கொடுக்கலாம், நம்மளோட எஃபர்ட்ஸில் நம்ம கொடுக்கலாம்,
நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு வந்துட்டு நிறையாலாம் எனக்கு இதை பற்றி பெருசாக ஐடியாஸ் கிடையாது. பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வியூஸ்லாம் எனக்கு சுத்தமாக போகிறதே கிடையாது, அது எனக்கே தெரியும். ஷார்ட்ஸுக்கு போகிறது ஒரு துளி கூட எனக்கு லாங் வீடியோஸ்க்கு போகிறதே கிடையாது. ஐ நோ தட். பட் என்னால் முடியும்ன்றது எனக்கு புரியும், என்னால் முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். நீங்கள் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு வீடியோ போட்டால் தயவு செய்து அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அந்த வீடியோவை பற்றி அதில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன இடம் பிடிச்சிருந்தது, எதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை தட்டி விட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய 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 ஸ்டோரிஸ் நான் கொடுப்பேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற வீக் ஃபர்ஸ்ட் 1 ஷார்ட்ஸ் அண்ட் நியூ எஃபெக்ட்ஸை நீங்கள் டெய்லி அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னும் நிறைய சொல்லணும்னு தான் எனக்கு இருக்குது. பட் நான் இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். பட் நான் வீடியோ வேணா ஷார்ட்ஸ்கில் போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக டியூரேஷன் பத்தாது, அது எனக்கே தெரியுன்றதுனால நான் ஷார்ட்ஸில் போடல, நான் இதில் போட்டிருக்கேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுங்க, உங்களுக்காக நான் ஸ்டோரிஸ் கொடுக்குறேன். பட் உங்களுக்கு 1 ஷார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு யாரோட 1 ஷார்ட் வேணும்னு சொல்லி கேளுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைட்டில், ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்குனா நீங்கள் ஜெமின் பயாஸ், இதை சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஜிமின் பயாஸ் கிடையாது, நான் ஜேகே பயாஸ் தான். ஜிமின் பயாஸ்ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து நான் மாஃபியா கிட்னாப்பரை அப்லோட் பண்ணல, நீங்கள் மாஃபியா கிட்னாப்பர்ன்ற டைட்டிலில் கொடுங்கனாலும் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பயாஸ் நேமும் நீங்கள் ஒரு டைட்டில் கொடுங்க, அந்த ஸ்டோரியை நான் அப்டேட் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேவா? நான் அதை அப்படியே இது பண்ணிக்கிறேன். அப்படியே அது கொஞ்சம் என்னோட கதையெல்லாம் போட்டு உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணி ஒரு வீடியோவே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெக்வஸ்ட் வேணும்னா கமெண்ட்ஸில் போங்க. ஓகே, இது இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். அண்ட் நம்ம எப்போ வந்து ஒரு 2K அவ்வளோலாம் என்னால் ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம எப்போ வந்து 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக என்னோட ஏஜ் ரிவீல் அண்ட் எல்லாமே என்னை பற்றின ஒரு ஆல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். எப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்களோ அப்போ நான் வந்து என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ரிவீல் பண்ணியிருப்பேன், பெருசாக இருக்காது. ஐ நோ, பட் என்னால் இப்போதைக்கு இதுதான் ரிவீல் பண்ண முடியும். இது நான் சொல்லணும்னு நினச்சதுக்கான காரணம், எனக்கு நீங்கள் முக்கியம். நீங்கள் ஒருத்தர் என் வீடியோ பார்க்குறீங்கனாலுமே ஐ ஆம் ஹாப்பி அபவுட் தட். ஒருத்தர் பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரி, இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஹாய் ட்ரீமர்ஸ்ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் அது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து அதை வேணால் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு மாதிரியான இன்ட்ரோஸ் கொடுக்குறேன். ஓகே, சரி, டாடா ஆர்மீஸ்.